வணக்கம். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற 30வது சர்வதேச யோகா திருவிழாவை கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் 30வது சர்வதேச யோகா திருவிழா பழைய துறைமுக வளாகத்தில் நேற்று துவங்கியது. விழாவினை கவர்னர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் சரத் சௌஹான், சுற்றுலாத்துறை செயலர் ஜெயந்த்குமார் ரே, இயக்குனர் முரளிதரன், யோகா பயிற்சியாளர்கள் பங்கேற்றனர். யோகா திருவிழா வரும் 7ஆம் தேதி வரை நடக்கிறது. விழாவில் பேசிய கவர்னர் கைலாஷ்நாதன், பல்வேறு நோய்களில் இருந்து மனித குலத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்கான தீர்வு யோகா தரும். குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், அலுவலர்கள், நோயாளிகள் என்று எல்லோரும் பயன் தரும் விதத்தில் யோகாவை எளிமைப்படுத்தி முறைப்படுத்தி பயிற்சி தர வேண்டும் என்றார். புதுச்சேரியில் குடிநீர் வரி உள்ளிட்டவைகளை பொதுமக்கள் ஆன்லைனில் செலுத்த புதிய வசதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் குடிநீர் இணைப்பு, கணக்கீடு, வரி வசூல், கட்டணம் உள்ளிட்டவைகளுக்கு இணையதள சேவை துவங்கப்பட்டுள்ளது. இது முழு யூனியன் பிரதேசத்திற்கும் குடிநீர் கட்டணங்களை செலுத்துவதற்கான மையப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாகும். இதன் மூலம் பொதுமக்கள் குடிநீர் கட்டணங்களை எங்கிருந்தாலும் எப்போது வேண்டுமானாலும் செலுத்தலாம். அதேபோல புதிய இணைப்பிற்கும் எளிதாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். இந்த இணையதளம் தினசரி குடிநீர் வரி கட்டண வசூல், பிரிவு வாரியாக குடிநீர் வரி கட்டண வசூல், கவுண்டர் மற்றும் ஆன்லைன் அடிப்படையில் குடிநீர் வரி கட்டண வசூல் ஆகியவற்றை அறியும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த ஆண்டில் மட்டும் 64.2 கோடி ரூபாயை சைபர் கிரைம் மோசடி கும்பல் பொதுமக்களை ஏமாற்றி பணம் மோசடி செய்துள்ளது. புதுச்சேரியில் சைபர் கிரைம் போலீசார் இணைய வழி மூலம் நடக்கும் மோசடிகள் பற்றி பல்வேறு வகைகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். அப்படி இருந்தும் தினந்தோறும் பொதுமக்கள் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் சிக்கி பணத்தை இழந்து வருகின்றனர். பொதுமக்களை மும்பை சைபர் கிரைம் போலீசார் பெயரை கூறி பார்சலில் போதைப் பொருள் வந்துள்ளது என மிரட்டுவது, வங்கியில் இருந்து பேசுவதாகவும், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு புதுப்பிக்க வேண்டும் எனவும், அதற்காக வேர்டு OTP எண்ணை வாங்கி பணம் பறிப்பது, பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என பல்வேறு வகைகளில் மோசடி கும்பல் பொதுமக்களிடம் பணத்தை ஏமாற்றி வருகின்றனர். கடந்த ஆண்டு மட்டும் ஆன்லைன் மூலமாக மோசடி கும்பல் 64.2 கோடி ரூபாயை பொதுமக்களை ஏமாற்றி அபகரித்துள்ளனர். இதில் பெண்களுக்கு எதிரான 300 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் 12 வழக்குகளில் குற்றவாளிகளை கைது செய்து 11 கோடி ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது. கார்னிவல் திருவிழா என்ற பெயரில் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்களை சீர்குலைக்கும் முயற்சியை கண்டித்து காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் 100க்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொங்கல் திருவிழாவின் பாரம்பரிய கொண்டாட்டம் மற்றும் அதனை சார்ந்த உள்ளூர் கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டு போட்டிகள் ஆகியவற்றை அழித்திடும் நோக்கில் பொங்கல் திருநாள் காலங்களில் நடத்தப்படும் கார்னிவல் திருவிழாவினால் தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் பண்டிகை முற்றிலும் சீர்குலைக்கப்படுவதுடன் அந்த நாட்களில் கட்டாயமாக பணியில் ஈடுபடுத்தப்படும் அரசு அதிகாரிகள் பெரும் மனக்குமரலோடும் மன அழுத்தத்திற்கும் ஆளாக்கப்படும் அபாய நிலை இந்த ஆண்டும் தொடரும் சூழல் நிலவுவதை கண்டித்தும், மேலும் அந்த கார்னிவல் விழாவினை வேறொரு தேதியில் நடத்திட வேண்டி இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதிய பேருந்து நிலைய வாயிலில் நடைபெற்றது. இந்து முன்னணி நகர தலைவர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தேங்காய்த்திட்டு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி துவங்கப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்த்திட்டு பகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி துவங்கப்பட்டது. இதில் அனைத்து குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசாக பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, பச்சை பயிறு, நெய் உள்ளிட்ட பொங்கல் பொருட்களை தனது சொந்த செலவில் தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் துவக்க நிகழ்ச்சியாக இன்று காலை தேங்காய்த்திட்டு பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் வீடு வீடாக சென்று பொங்கல் பொருட்களை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். ஏனாம் தொகுதி முழுவதும் 500 பணியாளர்கள், 50 டிராக்டர்கள் மூலம் துப்புரவு செய்யும் பணியினை புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் கடந்த காலங்களில் 250 துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டு வந்திருந்தனர். தற்போது SR ஸ்கொயர் என்ற தனியார் நிறுவனம் மூலம்
துப்புரவு பணி மேற்கொள்ளப்படுகிறது. வெறும் 50 பணியாளர்களை கொண்டு துப்புரவு பணி மேற்கொள்வதால் சரிவர குப்பைகளை வாருவதில்லை என்றும், ஏனாமில் பல்வேறு இடங்கள் மூலமாக குப்பைகள் மலை போல் குவிந்து இருப்பதாகவும், அதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான மல்லாடி கிருஷ்ணராவ் ஏற்பாட்டில் 500 பணியாளர்கள் 50 டிராக்டருடன் ஏனாம் முழுவதும் துப்புரவு பணி மேற்கொள்ளும் துவக்க நிகழ்ச்சி ஜிஎம்சி பாலயோகி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதனை மல்லாடி கிருஷ்ணராவ் தொடங்கி வைத்தார். மேலும் கட்சி வேறுபாடின்றி துப்புரவு பணியில் பொதுமக்கள் ஈடுபட வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். பங்கு சந்தையில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறி புதுவை மருத்துவர்கள் உள்பட 4 நபர்களிடம் லட்சக்கணக்கில் பணம் மோசடி செய்த நபர்கள் குறித்து புதுவை சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கிருமாம்பாக்கம் தனியார் கல்லூரியை சேர்ந்த டாக்டர் சதீஷ் குருவில்லா என்பவரை மர்ம நபர் ஒருவர் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பங்கு சந்தையில் முதலீடு செய்வது குறித்து பேசியுள்ளார். இதனை நம்பிய சதீஷ் மர்ம நபர் அனுப்பிய லிங்க் மூலம் 2 லட்சம் ரூபாயை முதலீடு செய்துள்ளார். பின்னர் சதீஷ் பங்கு சந்தையில் கிடைத்த லாபத்தை எடுக்க முயன்றுள்ளார். ஆனால் அவரால் எடுக்க முடியவில்லை. அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. இதேபோல ரெட்டியார்பாளையம் பகுதியை சேர்ந்த விஜயகுமார் ராஜன் என்பவரும் மர்ம நபர் கூறியதை நம்பி 2 லட்சம் ரூபாய் பணத்தை முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். வேல்ராம்பட் பகுதியை சேர்ந்த கிருஷ்ணராஜு என்பவரின் வங்கி கணக்கில் இருந்த 41,000 அவருக்கு தெரியாமல் மோசடி கும்பல் எடுத்துள்ளது. மேலும் எல்லைப்பிள்ளைச்சாவடி பகுதியை சேர்ந்த பிரகாஷ் என்பவரின் வங்கி கணக்கில் இருந்து பயோமெட்ரிக் மூலமாக 10,000 ரூபாயை அவருக்கு தெரியாமல் எடுத்துள்ளனர். மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.